ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இது புதன்கிழமைக்கு எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி நான் வைக்கிறேங்கிறதையும் நான் காமிச்சிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் கண்டிப்பாக கொடுங்க. அன்றைக்கி காலையிலே நம்ம தெருவில் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி மீன், கவள மீன், நிறைய கடல் மீன்லாம் இருந்தது. எனக்கு நெத்திலி மீனை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. பார்க்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் இந்த நெத்திலி மீன் வாங்கினேன். அதுக்கு கொசுருக்கு இந்த ஒரு கவள மீன் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேங்க. கவள மீன் பார்த்திங்கன்னா மேலே ஐஸ் நிறைய போட்டிருந்தாங்க. நல்லா இருக்காதோ என்னன்னு நினச்சேன். ஆனால் கவள மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்காமல் விட்டுட்டோமேன்னு க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கு டக்குன்னு யோசனை வந்தது. நெக்ஸ்ட் டைம் கவள மீன் வாங்கணும். கவள மீன் வறுவல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறத விட. இந்த நெத்திலி கவள மீன்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. குட்டி மீன் இல்லைங்களா, சிசர் வச்சு கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அன்றைக்கி காலையில் பசங்களுக்கு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட ஒரு சிஸ்டர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இதிலே நான் சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அது டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் டிஃபன், மதியம் லஞ்சுக்குன்னு 2 வேளைக்குமே அதுதான் பண்ணியிருந்தேன். மீன் கழுவியாச்சு. கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இனிமேல் பசங்களை ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு இந்த யூடியூப் ஒர்க் முடிச்சுட்டு உடனே சமைக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால மீன் வெளியில் தான் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வச்சுருந்தா மீன் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே குழம்பு வைக்கணும். அந்த கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்குள்ளே பசங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இந்த வீட்டு சின்ன சின்ன வேலைகளை சாதனை முடிச்சு கொடுத்துட்டோம். அப்பா ஆஃபீஸ் வர போய் அவ்வளவா பேக்கை வச்சுட்டே போயிட்டாரு. கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பேக் இங்கே இருக்கு பாரு. அது கூட கொடுத்துட்டு வரணும். உங்களை விட்டுட்டு வா. உங்க ரூம்ல இருக்கு பாரு ஷாக்ஸ். காலையில் ரொம்ப சிம்பிளான சமையல் வேலைன்னா ஒரு 8:15 வீட்டு வேலைகள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். சமையல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டனாலோ இந்த வேலைகள் எல்லாமே முடிக்க முடியாதுங்க. கிச்சன் வேலையை மட்டும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் மற்ற இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வேலையை பண்ணுவேன். இன்றைக்கி ஆலு பரோட்டா மட்டும்தான் அப்படிங்கிறனால வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக வீட்டு வேலைகளை முடிச்சாச்சு. சாதனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கெலாம் போயிட்டு அவங்க ஆஃபீஸ் தான் போயிட்டுருந்தேன். பேக் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் அவங்க நேராக அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுடுவேன். அந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிட்டாலே ஒரு மாதிரி விடவிடன்ட்டு வந்துடுதுங்க. முன்னாடி மாரி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாரி தான் இருக்குது. பசிக்க ஆரம்பிச்சிருது. பசி தாங்க முடியல. இப்போல்லாம் சாப்பிடாமலே இருக்க முடியல. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிறது. பசங்க பார்த்திங்கன்னா எப்போதும் சப்பாத்தி தானே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, இன்றைக்கி ஆலு பரோட்டா செஞ்சு கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் மேக்ஸிமம் நைட்டில் தாங்க செய்வேன். காலையில் கொஞ்சம் அதை செய்கிறதுக்கு எனக்கு அலுப்பாக இருக்கும். நைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம். இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளான வேலை தான். அது என்னமோ எனக்கு இந்த சப்பாத்தி போடுறதுனாலே எனக்கு பிடிக்காது. அது பிடிக்காத வேலையில் இதுவும் ஒன்று. அப்புறம் 2 3 சிஸ்டர் இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட்லாம் என்னென்னு கேட்டிருந்தீங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5500 இப்போ இது பொங்கல் டைமில் தான் வாங்கினது. என்னோடய அண்ணன் பொங்கல் வரிசை வச்ச பணத்தில் தான் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது ட்ரிபிள் பர்னர் உள்ளது வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வேலை இன்னும் ரொம்ப ஈஸியாக முடியுது.
இந்த ஆலு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்போதும் போல் சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அதுமாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். உள்ளே அந்த ஸ்டஃபிங்க்கு மசாலா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக அந்த சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு உருண்டி எடுத்துக்கிட்டு, இப்போ நான் ஸ்டஃப் பண்ணேன் இல்லைங்களா, அதுமாரி ஸ்டஃப் பண்ணி உருட்டி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்க வேண்டியதான். சில சமயம் டைம் இருந்ததுன்னா அந்த வெங்காயம்லாம் வந்து வதக்கிட்டும் வந்து சேர்ப்பேன். சில சமயம் இதுமாரி வதக்காமல் கூட வந்து சேர்த்துப்பேன். நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போதே அது நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். நான் இப்படியும் வந்து பண்ணுவேன், வதக்கிட்டும் வந்து செய்வேன். எப்படி டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி செஞ்சுக்கிறது. சேம் இதே இந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பானிபூரிக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இதை வந்து உருட்டணுங்க. கரெக்டாக தான் உருட்டினேன். இன்னும் கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டு தேய்ச்சிருக்கணும். நான் கொஞ்சம் அழுத்தி வர தேய்ச்சிட்டேன். அதனால் வந்து அடியில் அந்த கடப்பாக்கல்ல ஒட்டிக்கிச்சு. எனக்கு பெருசா இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பிடிக்காதுங்க. சாப்பிட்டோங்கிற பேருக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன சின்னதா இருந்தா 2 சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு பெரிய சைஸ் ஒண்ணா வந்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் மாவு எடுத்து வச்சிருந்தேன். நெய் வந்து போட்டு பண்ணா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கம்மியா இருந்ததுனால நான் வந்து எண்ணெய் சேர்த்து தான் வந்து இந்த பரோட்டா போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பசங்களுக்கு வந்து சாஸ் கடையில போம்போதே வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அது சாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சாஸ் வீட்ல காலி ஆயிடுச்சு இருந்ததும். அதெல்லாம் போகும்போதே கடையில் வாங்கி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சாதனா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே என்னதான் நம்ம ஸ்டஃபிங் வந்து பண்ணியிருந்தாலுமே இதுக்கு குருமா அப்படி இல்லைன்னா வேறு என்னாவது வந்து தொட்டுக்கிறதுக்கு கேட்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தக்காளி தொக்கும் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இந்த நெத்திலி மீன் குழம்பு தேங்காய் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதேமாரி வந்து இது மண் சட்டியில் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து இல்லை, பக்கத்து வீட்டு மரத்தில், ஆனால் மாங்காய் நிறைய இருந்தது. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிறதோட சரி, தவிர நான் கேட்டு வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு சாப்பிட்ணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, அவங்களே முன்னாடி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் பிரிக்க மாட்டேன், அவங்களா கொடுக்கும்போது வாங்கிக்கிறதோட சரி. இன்றைக்கி அப்புறம் அவங்கள்ட்ட ஒரே ஒரு மாங்காய் மட்டும் பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாங்காய் மட்டும் வந்து பறிக்கிறதுக்கு கீழே வந்தேன். இவங்க மாங்காய் பறிக்கவே மாட்டேங்கிறாங்க. குரங்கு, அணில் எல்லாம் கடிச்சு கடிச்சு வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுது. மாடு வந்து சாப்பிட்டுட்டு போகுது. அவ்வளோ சீக்கிரம் மாங்காய்லாம் பறித்து யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் மாங்காய் பறிக்கலாம் போது எப்போதுமே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கங்க. ஒரு 10, 15 காய்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்தாங்க. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா குண்டு மாங்காய் தான். பார்க்கறதுக்கு என்னமோ புளிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் சுத்தமாக கொஞ்சம் கூட புளிப்பே கிடையாதுங்க. நம்ம அது குழம்புல போட்டால் கூட அந்த அளவுக்கு கரையவும் கரையாது. பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் இந்த மாங்காய். சில்கி குட்டி எப்போ உள்ளே வந்ததுன்னே வந்து தெரிலங்க. கீழ் வீட்டில் அவங்க வேலைக்கு போகும்போது கேட் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாங்காய் பறிக்க வரும்போது உள்ளேருந்து வருது. உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியிலே போக மாட்டேங்குதுங்க. இந்த நம்ம கேட்டை எப்போ திறப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அந்த கேப்பில் உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது. மாங்காய் ரெடியாக பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மேலே கையோடவே துணியும் காய வச்சுருந்தேன். நேற்று நைட்டு போட்டது. இப்போ வெயிலில் நல்லா வந்து சூடு ஏறி இருக்கும். அதையும் கையோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். மணி வந்து 11:30 ஆகுது. வீடியோலாம் வந்து எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோடும் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வீடியோ யூடியூப்பில் வந்துடும். செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். புளி கரைச்சிட்டு அதில் வந்து 2 பழுத்த தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது மீன் குழம்பு வந்து மீன் சட்டியில் தான் வைக்க போகிறேன். கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடும் வந்து வச்சுட்டேங்க. அது எக்ஸ்போர்ட் ஆகிற நேரம் சும்மா தானே இருக்கிறோமே அப்படின்ட்டு இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலாமேன்ட்டு இந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு பாத்திரத்தை எடுத்து வைக்கணும், 2 நாள் சேர்ந்த துணி மடித்து வைக்கணும், மற்ற சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். இப்போ மீன் குழம்பு சிம்பிளாக நான் என்னோடய மெத்தடில் நான் வந்து எப்படி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன். நெத்திலி மீன் குழம்பு சட்டி சூடாகட்டும். இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதுவும் வந்து மாங்காய் போட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தாங்க பக்கத்து வீட்டில் அவங்கள்ட்ட கேட்டு மாங்காவும் பறித்தேன். நான் மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டேன். அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வேணுங்கும் போது பிரிச்சுக்கோங்கன்ட்டு. நான் மேக்ஸிமம் அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறதோட சரி. ஆனால் நான் வந்து நானாலும் பிரிக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நானே வந்து அவங்க வீட்டு மரத்தில் காய் வந்து பறிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஒரு ஆசை. அதனால தான் நானே வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு மாங்காய் பறிச்சிருக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் மட்டும் போட்டு தான் தாளிக்க போகிறேன். அன்றைக்கி நான் ஊருக்கு போயிருந்தப்போ வந்து
கடையில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு கடைசியாக தான் வந்து சேர்த்துருந்தாங்க, வடகம் போட்டு தாளிச்சிருந்தாங்க. இன்னும் வெந்தயமே காணும், பிரிக்கணுமா? வெந்தயம் வந்து பிரித்து கொட்டவே இல்லை, மறந்து போயிடுச்சு. வெந்தயத்தை எடுக்கிறதுக்குள்ளே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி பூண்டு மட்டும் தான் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். எப்போ வந்து சின்ன வெங்காயம் இல்லை வெங்காயம் இருந்தால் தட்டிட்டு சேர்ப்பேன். வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டியிருக்கிறேன். அதனால் வடகமும் கருவேப்பிலை போட்டு கடைசியாக தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா அந்த கடையில் அன்றைக்கி கடைசியாக தான் தாளித்து விட்டாங்க, நல்ல வாசனையாக வந்தது. சரி, அன்றைக்கி அந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் அதுமாரி தான் பண்ண போகிறேன். வெந்தயம் லைட்டாக செவந்துருச்சு. வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கட்டும். ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதக்கிட்டு சேர்ப்பேன், ஒவ்வொரு நாளைக்கு வந்து கரைச்சிட்டு சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் கம்மி தான், அதனால் கம்மியாக தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து தேங்காயெலாம் வந்து அரைச்சி சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன். வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த குழம்பு மட்டும் தான் ஊற்றிப்பான். அவனுக்கு இந்த மீன் வந்து பிடிக்க மாட்டேங்குது. சாதனை வந்து சாப்பிட்டுப்பான் மீன் குழம்பு. அவளுக்கு நெத்திலி மீன் குழம்பு பிடிக்கும் அவளுக்கு. இதை வதக்கி தாளித்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் துணி மடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான். நம்ம டைரெக்டாக வீடியோவில் பேசிக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கிறதுனால டிவி போடாமல் வந்து இருந்தேன். அது வந்து இப்போ நான் எடிட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கே தெரியுது. லாஸ்ட் டைம் அதுமாரி ஷேர் பண்ணும்போது 2-3 சிஸ்டர் வந்து கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நான் சவுண்டாக தான் கொஞ்சம் இன்றைக்கி பேசினேன். இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து சவுண்டு வந்து வரல. இந்த தடவையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து மைக்கு கிடையாதுங்க. மைக் இருந்தால் கூட நம்ம பேசுகிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சவுண்டாக வந்து கேட்கும். மைக்லாம் இல்லை, அதனால தான் வந்து ரொம்ப லோவாக வந்து உங்களுக்கு வந்து கேட்குது. சில சமயம் பசங்க வந்து லேப்டாப்பில் ஏதாவது வந்து வச்சு பார்ப்பாங்க, இல்லை டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு நான் வேலைகள் வந்து செய்வேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக பேசி வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது. வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வாய்ஸ் கொடுப்பேன். ஒரு சிஸ்டர் கூட இது ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னு. வீடியோலாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடிட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து நான் வாய்ஸ் வந்து கொடுக்கணும். கடைசியாக தான் எப்போதுமே நான் வாய்ஸ் கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து உங்களுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுக்கணும்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைம் ஆகுங்க, ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகும். இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. சின்ன விலாகாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வந்து டைமிங் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகும். அது வாய்ஸ் கொடுத்து அதை நான் வந்து செக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது தனி டைமிங். அதுவும் வந்து டைமிங் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடிட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஒரு விலாக் எனக்கு இப்போ வந்து எடிட் பண்ணுறதுக்கு.
5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் எடிட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் வாய்ஸ் கொடுக்குறதாங்க வந்து அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறத சொல்லணும் இல்லைங்களா. சில சமயம் வந்து பேசும்போதே கொளறிடும். அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி புதுசாக வாய்ஸ் கொடுக்கணும். அதுதான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும். அது இல்லாமல் நம்ம வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து இருக்குதா இல்லை அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். அது எப்போதும் பண்ணிவிடுவேன். சில சமயம் கொஞ்சம் அலுப்பு பார்த்துட்டு ஏதாவது செக் பண்ணாத அன்னைக்கு வீடியோ வந்து நான் எடிட் பண்ணிவிடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து தான் ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுவீங்க. அதனாலே செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுப்பில் மீன் குழம்பு வச்சு விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து துவைக்கணுங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சி, ரொம்ப அழுக்காக இருந்தது. அதனால தான் அது எல்லாமே வந்து கழட்டிகிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி அகோத்து வைக்கிறேன். இன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங்கே துவைக்கிற மாரி தாங்க வந்து நான் இன்றைக்கி கழட்டினேன் எல்லாத்தையும். ஆனால் இன்னமும் வந்து நான் அதை வந்து துவைக்கல, கழட்டி வச்சது அப்படியே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு வந்துருச்சுங்க. வேலை செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இல்லை. சுறுசுறுப்பு மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே கடகடன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியிலலாம் மடித்து அதை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் வந்து கழட்டிட்டேன். அதுக்குள்ளே வந்து குழம்பு லைட்டாக சுண்டி வந்துருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வந்து மீனை வந்து போட போகிறேன். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 பாத்திரம் சிங்கில் சேர்ந்துருந்தது. அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். இது மாங்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து மாங்காய் போட்டுட்டேன். இது நெத்திலி மீனுங்கிறனால ஒரு கொதி தாங்க, ஒரு 2 நிமிஷம் தான். அது கொதி வந்ததுக்கு அப்புறமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டப்போ தான் அந்த நம்ம சட்டியில் தான் குழம்பு வச்சுருக்குறோம். அது நிப்பாட்டினதுக்கப்புறமும் அது கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதுலேயே அது நெத்திலி மீன் வந்து வெந்துடும். அவ்வளோதான், ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ போட்டேன். இந்த ஹீட்லேயே அது வந்து வெந்துடும். வந்து வடகமும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டுறேன். தாளித்து கொட்டும் போது இந்த சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். இது அப்படியே இதை மூடி வச்சிடலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 12 தான் ஆகுது. மதியம் ஒரு 1:30 மணி போல் தான் சாப்பிடுவேன். அதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறிடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் ஃபஸ்ட்டே வந்து வடிச்சிட்டேன். கஞ்சி தண்ணியில் லைட்டாக வந்து உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இது வந்து லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிக்கிறது. வேஸ்ட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நிறைய இருக்கிற அன்றைக்கி மாட்டுக்கு வந்து ஊற்றிடுவேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற குர்த்தியோட பேண்ட்டு தான் அது. ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அடியில் வந்து ஒரு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து இப்படி பிடிச்சிருந்தாங்க. லேஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் ஹைட்டு கரெக்டாக இருக்குது. இதுதான் வந்து தைக்கலான்ட்டு இருக்கேன். கையிலே வந்து தையல் போடலான்ட்டு இருக்கிறேன். அது எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. கையாலே தைச்சி பார்ப்போம். நல்லா இருந்தால் பார்ப்போம், நல்லா இல்லைன்னா திருப்பி பிரிச்சுட்டு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து தைச்சிக்க வேண்டியதான். இந்த சைஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதுலேயே மடிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நானே கை தையல் போட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் தையல் போடணும். போட்டுட்டோம்னா ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டுகிட்ட போய் வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடுவேன். இது முந்தானாலே வந்து பிரித்து வச்சுட்டேன். நான் தைக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் இப்போ இப்போ தான் வந்து தைக்க போகிறேன். கை தையல் தான் போடணும். இதுக்கு தாங்க வீட்டில் ஒரு தையல் மிஷின் வந்து இருக்கணுங்கிறது. தையல் எனக்கு அதில் மிஷின் பேடெல்லாம் மெரிக்க தெரியும். இந்த ஓரம் ஓட்டுறது, கிழிஞ்சது தைக்கிறதுலாம் அது வந்து தெரியும். ஆனால் என்ன ஒன்று சதனப்பா தான் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இந்த கிழிஞ்சது ஓரம் ஓட்டுறதுக்கெலாம் வந்து ஒன்று கடையில் தூக்கிட்டு போய் நிற்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்து கேட்கணும். கொஞ்சம் அது சங்கடமாக தான் வந்து இருக்குது எனக்கு. அதனாலே வந்து சில கிழிஞ்சது அதுமாரி வந்து கை தையல் போடுறதெல்லாம் வீட்லேயே நானே வந்து பண்ணிக்கிறது.
கை தையல்லாம் போட்டோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து வராது தான். வேறு வழியில் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் வந்து பண்ண முடியும். இதுக்காக இதை தூக்கிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடணுமான்னு கொஞ்சம் யோசனை எனக்கு. அதனால தான் நானே வந்து தைச்சிக்கிட்டேன். இந்த குர்த்திக்கு இந்த பேண்ட் வந்து அந்த கணுக்காலுக்கு மேலே தூக்கிட்டு நிற்குங்க போட்டால், அதுவும் வண்டியில் போனால் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கும். அதனால இது வந்து போடாமலே இருந்தேன். அப்புறம் தான் வந்து சரி அதை பிரிச்சுட்டு நம்மளே தைச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன். 2 கருப்பு கலர் பேண்ட் வந்து வச்சுருப்பேங்க. அதுதான் வந்து 2, 3 ட்ரெஸ்ஸுக்கு வந்து செட் ஆகும். அதுதான் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. இதுக்கு பிளாக் போட்டால் கூட நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அதோட பேண்ட் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அது தைச்சிட்டு அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு மேலே தாங்க வந்து சாப்பிட்டேன். மீன் குழம்பு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். சிம்பிளாக வைக்கிற அன்றைக்கி, கம்மியாக வைக்கிற அன்றைக்கிலாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அன்றைக்கி அதுமாரி தான் குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. பசங்களும் ஈவினிங் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. நைட்டுக்கு இதோடவே வந்து எங்கள் 3 பேருக்குமே விட்டுட்டேன். சாதனா பார்க்க மட்டும் உப்புமா கிளறி கொடுத்துட்டேன். அடுத்த நாள் வரைக்குமே இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க. நம்ம வைக்கிற அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் கொடுங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.